பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பயுமே ஒரு மூவி அப்டேட்டோட வருவோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்டேட் வந்திருக்கோம். அது என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியன் 2, மகாராஜா இந்த மாதிரியான படங்கள் தான் பார்த்தோம். கல்கி இதுவுமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தான் நினைக்கிறீங்க? திரும்பவும் நம்ம கல்கி படம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கல்கி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரியை படைச்சது. ஜவான் வந்து 2023ல 1000+ crore வந்து ரீச் ஆச்சு. பட் அதை தாண்டி மிச்சம் எல்லா படங்களுமே அந்த ஒரு டார்கெட்டை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜெயிலரா இருக்கட்டும், இல்லை தளபதி அவர்கள் படமா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு 1000 கோடியை தொடுமா அப்படின்னு இருந்தப்போ யாருமே அதை பிரேக் பண்ணல. ஷாருக்கானோட எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் இந்த ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா 1000 crores ரீச் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ரீச் ஆகுமா அப்படின்னு இருக்கும்போது கல்கி படம் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜவானோட ரெக்கார்டே பிரேக் பண்ணி 2024ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கார்டா இது பண்ணியிருக்கு. 1100 crores வந்து கல்கி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு படங்களுமே நம்ம தமிழ் சினிமாவா இருக்கட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பேன் இண்டியா வைஸ் இவ்வளோ பெரிய ரீச் ஆகவே இல்லை. பாகுபலி எல்லாமே வந்து 1000 ஆனாலுமே இந்த படத்தோட ரீச் அளவுக்கு ஆகலை. இதெல்லாம் ஏன் பிரபாஸோட படங்கள் எல்லாமே ஆகுது அப்படின்னும் போது இது ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரியை படைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம்ல எடுத்திருந்தாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஜவானை கண்டிப்பா பிரேக் பண்ணணும்னு நினைச்சோம். பட் இந்த அளவுக்கு பிரேக் பண்ணணும்னு நம்ம யாருமே நினைக்கல. 1100+ crores வந்து இப்போ கரண்டா இருக்கு. மேபி 1200 கூட ஆகலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தியும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தியும் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கல்கி படம் பிடிச்சிருந்தா இல்லையானு மறக்காம சொல்லிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமா சார் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.